மனிதனுக்கு ஃபஸ்ட்டு தூக்கம், அடுத்தது செரிமானம், இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மற்ற எல்லாமே. ஒரு மனிதனுக்கு நீங்கள் கோடி கோடியாக காசு கொடுத்தாலும் எல்லாரும் ஒரு வேகமான உலகத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. காலையில் எழுந்தோம்னா பரபரப்பு, பஸ்ஸை பிடிக்கணும், கேபை பிடிக்கணும், வேலைக்கு போகணும், நெஞ்சில் ரீஃப்ளெக்ஸ் ஆகுது, நெஞ்சு எரிச்சல் வருது, இந்த பிரச்சனைகள் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நல்லாயிருவாங்க, அதோடு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ ஒருத்தங்க அலர்ட் ஆகணும்னா, அதாவது நிறைய பேர் இன்க்ளூடிங் என்ன கேட்டாலுமே வயிறு எரிச்சல் வந்தது அப்படின்னு சொன்னால் 2 நாளைக்கு கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஸ்டீம் குக் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, சரியாக போய்டும்ன்றது. நிறைய பேர் என்னென்னா அந்த பிரச்சனையோடு அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க, பழகிடுறாங்க. எக்ஸஸ் ஆஃப் ஆசிட் கம்ஸ் இன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாருமே எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், ஜாப் இன்டர்வியூஸ் போவோம், அப்போ என்னென்னா ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா பாடி செக்ரேட்ஸ் மோர் ஆசிட். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாகவே இருப்பாங்க, யாராவது கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ போனீங்கன்னாலும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி சீரியஸாக இருப்பாங்க. என்னம்மா பேசிட்டியா, கிளம்பு. அந்த ஈஸ் அவுட் ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. இந்த நிறைய பேர் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், இல்லை சில நேரங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நிதி வசதி கம்மியாக இருக்கும். இதனால் போனோன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆனால் எனக்கு வயிறு வலிக்குது, 2 நாளாக மோஷன் போகலை அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இப்படி பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் டாக்டரை சந்திக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்போ இது பழக்கமாகுதோ, சில பேர் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் போயிடுவாங்க ஃபார்மசிக்கு, ஆனால் மோஷன் போகலை, ஆனால் வயிறு வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எப்போ ஒரு 10 days 15 daysக்கு மேலே ஒரு நியூ சிம்டம் ரிலீவ் ஆகாமல் இருக்கோ, ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மருத்துவ ரீதியில் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், இவர் உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நியூரல் கண்ட்ரோல் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது, மூமெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன் மட்டும்தான் இருக்குன்ற. ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு மனிதனோட ஜீன் லெவல் மாற்றங்கள்னாலையும் வருதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வாழ்க்கை முறையில் வர்றதும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேட் அப்படின்றது ஒரு 10% 20% ஆஃப் த லிவரில் படிகிற வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்குறதில்ல. பட் எப்போ அந்த 30-40% ஆஃப் த லிவர் செல்ஸில் ஃபேட் படியுதோ, பருப்பு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அந்த மாதிரி போகும்போது என்னென்னா அது ஒரு டேஸ்ட். இப்போ என்னென்னா மாற்று நாட்டிலேருந்து வருது. இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றது நம்ம நியர்பை நாட்டிலேருந்து வருது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ரொம்ப டேஸ்டி ஃபுட்டை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. ப்ரோபயோட்டிக்கை 3 முறையில் பிரிக்கிறோம். ப்ரீபயோட்டிக், சின்பயோட்டிக், ப்ரோபயோட்டிக், இந்த 3 வகையாக பிரிக்கிறோம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த அதே விஷயங்கள் தான். அந்த குட் பாக்டீரியா அப்படின்றத கம்மியாகும் போது வரக்கூடிய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை டாக்டர் மெசஞ்சர் ஷோ வழங்குவதற்காக நான் விஜய் பிரதீக்ஷா. நம்மளோட உணவு குழாயில தொடங்கி ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், குறிப்பா கணையம், சிறுகுடல், பெருக்குடல், கல்லீரல் அப்படின்னு அந்த உறுப்புகள்ல ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி ஆரோக்கியமா தப்பிக்கலாம், இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், டெக்னாலஜி என்ன அப்படின்னு டாக்டர் மெசஞ்சர் ஷோல பார்க்கலாம். இதை பத்தி ஆலோசனை கொடுக்க நம்மளோட சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜன் டாக்டர் எம் கனகவேல் சார் இணைஞ்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். கேஸ்ட்ராலஜினா என்ன, மக்கள் எந்த சூழ்நிலையில் உங்களை அணுகணும் அப்படின்னு சொல்லலாம்? சாதாரணமாக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படின்றது செரிமான நலம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். மனிதனுக்கு ஃபஸ்ட்டு தூக்கம், அடுத்தது செரிமானம், இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் மற்ற எல்லாமே. ஒரு மனிதனுக்கு நீங்கள் கோடி கோடியாக காசு கொடுத்தாலும் சாப்பிடாமல் இருக்கணும் 2 நாளைக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் செரிமானம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிற வரைக்கும் யாருமே அதை பற்றி நமக்கு தெரியாது. வயிறு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தா தான் மக்கள் வயிற்றை நோக்கியே கவனத்தை செலுத்துவாங்க. இது ஒரு அசம்பிளி லைன் மாதிரி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனியில் இருந்தால் எப்படி ஸ்டீல் ஷீட்டில் இருந்து காராய்க்கு வெளியே அனுப்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு மல்டி லெவல் ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு நீங்கள் வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மென்று முழுங்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணும். உணவு குழாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்று முழுங்கின பொருளை கொண்டு போய் ஸ்டமக்கில் இறைப்பையில் சேர்க்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பணி இறைவன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா விழுங்குற வரைக்கும் தான் நமக்கு அந்த உணவோட நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு. அடுத்த ஒரு ஃபீலிங் என்னென்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டிங்களா. இது 2 தான். டேஸ்டி ஃபுட்டை நோக்கி போவாங்க, வயிறு நிறையணும். சமூகராதர் நம்ம அம்மாக்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது புள்ள அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் எவ்ரி ஸ்டேஜ், ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் உணவு முக்கியம், துக்க காரியமாக இருந்தாலும் உணவு முக்கியம்.
அதாவது ஒரு மனிதனோட மனதுக்குள் போகிறதுக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரூ த மவுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு அம்மா பிள்ளை ஆகட்டும், அவங்கள வந்து பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போட்டோம்மா, இது வந்து கிவ்ஸ் அ ஹியூஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த மாதிரி கான்செப்டில் வந்து அந்த ஃபுட் பைப் டு மோஷன் பேசேஜில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து மோர் காம்ப்ளிகேட்டட், மோர் காம்ப்ளெக்ஸ். அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டார்டிங்கிலிருந்து விழுங்கர் சிரமம், நெஞ்சு எரிச்சல், வயிற்றில் எரிச்சல், வயிற்றில் வலி, மோஷனில் பிளட்டு போகுது, மலம் கழிக்க முடியல சார், எனக்கு எப்போவுமே டைட் மோஷன் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் ஆஃப் டைஜஷன்லேயும் ஏதாவது ஒரு கோளாறுகள் ஏற்படும் போது அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகுமுறையாக இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற குடல் பிரச்சனை இல்லை வயிற்று பிரச்சனைனா என்னென்ன சார்? இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாரும் வந்து ஒரு வேகமான உலகத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. காலையில் எழுந்தோம்னா பரபரப்பு, பஸ்ஸை பிடிக்கணும், கேபை பிடிக்கணும், வேலைக்கு போகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏதாவது வந்து ப்ரீ ப்ரிப்பேர்ட் ஃபுட் அவள் ஆர்டர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னை, தமிழகம், இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி மாதிரி வந்து வாரத்துக்கு 5 நாள் வேலை, காலைல 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்துடலாம் அப்படின்றது வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து சாத்தியமே இல்லாமல் போயிடுது. அதாவது வந்து ஏதாவது சில துறைகள் அப்படி இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணி அப்படிங்கிறது வந்து கிளாக் ஒர்க் மாதிரி இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பிரிட்டிஷ் டைமில் வேலை செய்கிறேங்க, நான் வந்து வெஸ்ட் கோஸ்ட் டைமில் வேலை செய்கிறேங்க அப்படிம்பாங்க. ஸோ மெயினாக அந்த டைம், நம்ம ஸ்லீப் அண்ட் ஃபுட் டைம் வந்து மிஸ்மேட்ச் வரும்போது தான் பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாமே வாழ்க்கை முறையினால் நம்மளாக தேடி வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது ஒரு பிரின்சிபல் செக்மெண்ட். ஏன் வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கை முறை சரியாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அந்த டைம் ஒர்க் பேலன்ஸ், டைம் டு ஈட்டிங் பேலன்ஸ், அது மாதிரி இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் எங்களை தேடி வர்றதுக்கான காரணம். அடுத்த காரணங்கள் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இப்போ ஒரு பித்தப்பையில் கல் இருக்குது, ஒரு ஹர்னியா வருது, குடல் இறக்கம் வருது, இல்லை மோஷன் போகிற இடத்துல பைல்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் செகண்ட் காமனாக இருக்கும். தேர்ட் காமன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்கிலி வந்து என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம இந்த 5 course மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்தில் விருந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பருப்பு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அதுக்கப்புறமா தயிர் சாதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 கூட்டு, 2 பொரியல், இந்த மாதிரி பேலன்ஸில் போகும்போது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம வந்து அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த ரியல் வந்து அல்ட்ரா ரிஃபைன் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி மாறுறதுனால வரக்கூடிய மாற்றங்கள். இது 2வது மாற்றம். கடைசி மாற்றம் கேட்டிங்கன்னா பிரச்சனைகள், அதாவது வந்து வயிற்றில் கட்டி, இரைப்பையில் கட்டி, உணவு குழாயில் புற்றுநோய், இல்லை மலக்குடலில் புற்றுநோய், இது வந்து லாஸ்ட் செக்மெண்ட். ஸோ பேசிக்காக இந்த ஒரு 3 or 4 செக்மெண்ட்டில் தான் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை நோக்கி வரணும். ஓகே சார். இப்போது வாழ்க்கை முறையும் வந்து உணவு முறையும் வந்து இந்த பிரச்சனை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா? கண்டிப்பாம்மா. அதாவது என்னென்னா, இப்போது நாங்கள் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, முன்னாடி வந்து அட்லீஸ்ட் எங்களோட தலைமுறையில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்தோம். பெரியம்மா இருப்பாங்க, அத்தா இருப்பாங்க, யாராவது வீட்டில் இருப்பாங்க. அதில் என்னென்னா ஷேர்டு ஒர்க்கிங் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. யாராவது ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்க நாங்கள் 5-6 பேர் இருப்போம், ஆளாளுக்கு ஒரு கிளாஸில் இருப்போம்னு வச்சுக்கோங்க. 4ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் மாற்றி இருப்பாங்க. என்னென்னா ஒரு சித்தி திடீர்னு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது, காலைல 8 மணிக்கு எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வச்சு ஊட்டி விட்டு அனுப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா யார் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரியாது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா திடீர்னு பெரியப்பா வந்து நிற்பார், எல்லாம் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய சராசரி ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி ஆஃபீஸில் டிமாண்ட் வச்சிடுறாங்க. இந்த ப்ராஜெக்டை பண்ணணும், இந்த டைம் டெட்லைனை முடிக்கணும் அப்படின்ற போது வந்து இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேமிலியும் ஷ்ரிங்க் ஆகிட்டே வந்துடுச்சு. முதல்ல 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்த ஃபேமிலியெல்லாம் இப்போ 2 3 இப்போ 1, அந்த 1 இருக்குமா தேவையா இல்லையான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இந்த தலைமுறை போயிட்டுருக்காங்க. அப்போது இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ வந்து என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. அப்போது நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே தயங்குறதுக்கு ரீசன் என்னென்னா,
குழந்தைன்னு வந்துட்டால் அந்த டைமை யார் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு லயபிலிட்டியாக நினைக்கிறாங்க. முன்னாடி என்னென்னா தாத்தா பாட்டி கையில் தான் குழந்தை மோஸ்ட்லி வளரும், இல்லைன்னா பார்த்தா அத்தை கையில் தான் வளரும். என் பிள்ளை எதாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட தான் போவான் அப்படின்வாங்க. இப்போ வந்து அது அந்த மாதிரி ஒரு வார்த்தையே நமக்கு கேட்குறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னென்னா அந்த மீ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பர்சனல் டைம் குறைஞ்சிட்டே வர்றதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பட் ஆனால் சிறப்பாக சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணுறது என்னென்னா, ஹஸ்பண்ட் நான் வந்து 6 months பிரேக் எடுத்துக்கிறேன், கரியர் பிரேக் எடுத்துக்கிறேன், குழந்தை கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகட்டும், அப்படி பேலன்ஸ் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது என்னென்னா எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம், எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணான்னு சொல்கிறத காட்டிலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், பேர்டன் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் மார்னிங் குக் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நாள் ஈவினிங் குக் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரெஷராக இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு வாழ்க்கை முறை எப்படி நடத்தணும் அப்படின்ற கண்டென்ட் வந்து ஸ்கூல் லெவல்லையும் இருக்கணும், காலேஜ் லெவல்லையும் இருக்கணும், ஒர்க் பிளேஸ் லெவல்லையும் இருக்கணும். இப்போ எப்படி வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒரு சில கம்பெனிகள், தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, சனிக்கிழமை ஈவினிங் ஆனால் வந்து ஒரு கெட் டுகெதர்னால் பெருசாக செலவு பண்ணி விருந்துகள் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஷேரிங் ஆஃப் தாட்ஸ். அப்போது அந்த மாதிரி வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் டைம், பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்ஸ், சைல்டு ரேரிங் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு பேக்கப் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓரளவுக்கு இறங்கி வந்துடலாம். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் பர்சனல் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. முன்னாடி எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட போனால் நீ என்னடா பண்ண அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, அப்பா திட்டினாலும் சரி, அம்மா திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் பண்ணிடுறாங்க. பேம்பரிங் அப்படின்றது நிறைய வர்றதுனால என்னென்னா தே ஃபீல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஓவர்வெல்மிங் ஃபார் தெம். ஐயோ இது பண்ணும், இவ்வளோ கஷ்டம், எத்தனை அது 2 பேர், உங்கள் அப்பா அம்மா வீட்டில் அக்கா எல்லோரும் வந்துட்டாங்க, நான் எப்படி சமைப்பேன், அந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங் ஆகிடுறாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இல்லை ஒரு காமர்ஸ் துறையில் இருக்காங்க, ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஹெச்ஆரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ட்ரைனிங் பக்காவாக கொடுப்பாங்க. இன் சர்வீஸ் ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு, ஒரு மிட் கேரியர் அப்டேட் கொடுக்கலாம், சர்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இந்த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்க நல்ல எஃபிஷியண்ட்டாக தொடர்ந்து வேலை பண்ண முடியும். அதே அளவுக்கு பர்சனல் கிரவுண்ட்ஸ், எப்படி வீட்டை ரன் பண்ணலாம், எப்படி பேரண்டிங் பண்ணலாம், எப்படி வந்து ஷார்ட் டைமில் குக்கிங்கை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆக முடியும், பர்சனல் டைம் நிறைய, இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது இந்த தலைமுறைக்கு. இப்போது சாதாரண ஜீரணத்துக்கும் இந்த ஆபத்தான அஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் வந்து இருக்க டிஃப்ரென்ஸை மக்கள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் விருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு போகும்போது சில பேர் வீட்டில் உண்மையாகவே ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு மனப்பக்கம் வர வரைக்கும் இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, இந்த ட்ரூவாக இந்த ஜென்ரேஷன் நான் ஃபுல் கட்டிட்டேன் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப சிம்பிள் ஒரு ஒர்க் பேலன்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா எப்போவுமே வந்து ஹாஃப் ஸ்டமக்குக்கு சாப்பிடுங்க, குவார்ட்டர் ஸ்டமக்கை வந்து லிக்விட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, குவார்ட்டர் ஸ்டமக்கை காலியாக விடுங்கன்னு சொல்லிடுவோம். இது வந்து நிறைய பேர் அப்படி ஏற்றுக்க முடியாது, அவங்க அந்த பழக்கத்துலேயும் இல்லை. அதனால் எண்டிங் அப்போ என்ன ஆவாங்கன்னு சொன்னிங்கன்னா நிறைய சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பிரியாணி கிடைக்குது அப்படின்னா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா, அப்போ நல்லா சாப்பிட்டேன், வயிறு முழுக்க சாப்பிட்டேன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்சோ டின்னரோ ஒன்லி பிரியாணி தான் இருக்கும். அப்போது ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நெஞ்சில் வந்து ரீஃப்ளெக்ஸ் ஆகுது, நெஞ்சு எரிச்சல் வருது, இந்த பிரச்சனைகள் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நல்லாயிருவாங்க, அதோடு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ வந்து ஒருத்தங்க அலர்ட் ஆகணும்னா, சார் நான் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்குது, இட்லி சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்குது, பூரி வடை பஜ்ஜி அந்த மாதிரி ஹெவி ஐட்டம் சாப்பிட்டாலும் நெஞ்சில் நிற்குது, எதை சாப்பிட்டாலுமே எனக்கு உடல்நிலை சரியாக, வயிறு சரியாக இல்லை அப்படின்ற போது அவங்க அலர்ட் ஆகிடணும். நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் வச்சு பார்த்தேன் டாக்டர், அப்போவும் எனக்கு வயிறு மந்தமாகவே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரெண்டாவது வந்து நியூ வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு இங்கே வலிச்சிக்கிட்டே இருக்குது, வலின்றது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயமே இல்லை சார், எனக்கு வந்து அடுத்த வேளை சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கவங்க. அடுத்தது வந்து இந்த காலையில் எழுந்தோடனே சில பேருக்கு பார்த்திங்கன்னா எழுந்ததும் காஃபி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், மோஷன் போகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையே ஆரம்பிப்பாங்க. இது நடக்கலைன்னா அவங்க கிளம்பி ஆஃபீஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே திணறி போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறது, எல்லாரோட லைஃப்லையும் இயற்கை. நீங்கள் இன்றைக்கி சரியாக தூங்கலை, இல்லை ஆஃபீஸில் எக்ஸஸ் ஒர்க் அந்த, பட் என்னென்னா இந்த பிரச்சனைகள்
புதுசாக என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகலைன்னா தட் இஸ் த டைம் யூ ஹேவ் டு ரீச் அ டாக்டர். ஓகே சார். இப்போது நீண்ட நாளாக இருக்கிற வயிற்று வலியோ இல்லை எரிச்சலையோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுமா நிறைய பேர் வந்து 2-3 காரணங்கள் அவங்க வந்து ஒன்று இது சாதாரண விஷயம். அதாவது நிறைய பேர் இன்க்ளூடிங் என்ன கேட்டாலுமே வயிறு எரிச்சல் வந்தது அப்படின்னு சொன்னால் 2 நாளைக்கு கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஸ்டீம் குக் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, சரியாக போய்டும்ன்றது. நிறைய பேர் என்னென்னா அந்த பிரச்சனையோடு அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க, பழகிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, அதனால எனக்கு மோஷன் வர மாட்டேங்குது, வாரத்துக்கு 2 நாள் பிளட் வரும் டாக்டர், இப்படி தான் எவ்வளோ நாளாக இருக்குன்னா 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஜென்ரலாக வந்து என்னென்னா வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு வர்றது வந்து சராசரியாக ஒரு 2-3 நாளைக்குள்ளே உங்கள் உடம்பு விட்டு போகலைன்னா தட் இஸ் அ டைம் பீப்புள் ஹாவ் டு பி அலர்ட்டட். சில நேரங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எனக்கு எப்போவுமே பைல்ஸ் தாங்க, அப்பப்போ பிரச்சனை வரும், நானே சரி பண்ணிக்குவேன், நான் கொஞ்சம் டயட் இருந்துக்குவேன், சரி பண்ணிக்குவேன். இது வந்து அவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை. பட் என்றைக்கு வந்து ஒரு பிரச்சனை, இப்போ நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா சீக்கிங் யுவர் அட்டென்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு இன்றைக்கி காலையில் நான் மோஷன் சரியாக போகலை, நான் இன்றைக்கி சரியாக போகலம்மா, என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற சிந்தனை என்னை வேலை செய்யும் போது அந்த சிந்தனை வருதுன்னா தட் இஸ் அ டைம் யூ ஹாவ் டு கோ டு யர் டாக்டர். அதாவது என்னென்னா உங்களுடைய திரும்ப திரும்ப சீக்கிங் யுவர் அட்டென்ஷன் சொல்லுவோம். காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா ஆஃபீஸ் வேலையை பார்ப்பீங்க, போனீங்கன்னா அங்கே என்ன அடுத்த என்ன ஃபைல் வருதோ இல்லை என்ன இப்போ சாஃப்ட்வேர் பண்ணுறீங்களோ என்ன அந்தந்த பணிக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க. பணி செய்துகிட்டே இருக்கும்போது இல்லையே எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதே, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 10 டைம்ஸ் உங்கள் வயிறு உங்கள் அட்டென்ஷனை கூப்பிடுதுன்னா அந்த டைமில் வந்து யூ ஹாவ் டு லிசன் டு யுவர் அந்த ஏதோ சரியாக இல்லை அப்படின்ற ஃபீலிங் வரும்போது டாக்டர்கிட்ட போயிடணும். டாக்டர், இப்போ வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதாவதுமா ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் அதாவது உங்களுடைய தேவை. இப்போ நீங்கள் வந்து 2 இட்லி சாப்பிட்றீங்க இல்லைன்னா 2 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்றதுக்கு இவ்வளோ ஆசிட் தேவை அப்படின்றது ஒரு இயல்பான ரெக்குயர்மெண்ட். இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் அதாவது நீட் ப்ரொடக்ஷன் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட தேவைக்கு தேவையான அளவுக்கு ஆசிட் வந்துருச்சுன்னா அது வேலையை முடிச்சிடும், டைஜஷன் பார்ட் இறைப்பையில் ஆகக்கூடிய டைஜஷன் முடிஞ்சு சிறுகுடலுக்கு அனுப்பிட்டு வேலையை பார்த்துரும். இப்போ வந்து என்னென்னா ஃபார் சம் ரீசன் இப்போ நீங்கள் நாள்பட அதாவது டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஆசிட் கம்ஸ் இன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், ஜாப் இன்டர்வியூஸ் போவோம், அப்போ வந்து என்னென்னா ஒரு படப்படப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா பாடி செக்ரீட்ஸ் மோர் ஆசிட். அந்த ஆசிட் வந்து அந்த ஜாப் இன்டர்வியூ 1/2 hour 1 hourல முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஆகிறதில்ல. பட் வந்து அந்த ஆசிடை கன்சியூம் பண்ணலைன்னு சொன்னோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் ட்ரபிளிங் யுவர் ஸ்டமக். அதாவது இரைப்பை ஆசிட் வந்து எந்த அளவுக்கு பவர்னால் ஒரு அசைவ உணவை வந்து ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு மட்டன் பீஸையோ போன் பீஸையோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் வந்து நம்ம எல்லாரோட வயிற்றுலையும் சுரக்குது. ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வயிற்றையே அது டைஜஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நல்ல லைனிங் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம வீட்டை சுற்றி வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறாங்க, காருக்கு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உள்ளே வந்து ஆசிட் ப்ரூஃப் கோட்டிங் வயிற்றுக்குள்ளே இருக்குது. இது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து சில பேர் வந்து கோல்டு காஃப் இருக்குது, ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க, இல்லை பல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க, இல்லை கை கால் வலின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் பெயினுக்காக சில மருந்து. அப்போ என்னென்னா இந்த கோட்டிங் லைனிங் ஆஃப் த ஸ்டமக் அதை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அப்போது இந்த ஆசிடோட பேரியர் பிரேக் ஆகிறதுனால இட் ஸ்டார்ட்ஸ் ஹர்ட்டிங். அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடியது வந்து எரோஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது என்னென்னா சின்ன சின்ன ஏரியாவில் பிரேக் டவுன் ஆஃப் திஸ் லைனிங் வரும். இப்போது இதில் என்ன ஆகும்னா எனக்கு லேசாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா, அதுதான் வந்து அந்த சிம்டம். இதே சிம்டம் வந்து நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜெலுசில் குடிச்சிக்கிறேன், டைஜின் குடிச்சிக்கிறேன், இது நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கொஞ்சம் ஈனோ சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா தே ஆர் மோர் டீப்பர் பிரேக்ஸ், அந்த லைனிங்லேருந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் 2 மணி 3 மணிக்கு எழுந்துச்சு சாப்பிடுவாங்க, என்னன்னு தெரிலமா ஒரே பசிக்குது, அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ்ட் ஆசிட் செக்ரேஷன். இது வந்து டிப்பிக்கலாக ஆசிட் பெப்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். சில காரணங்கள்னால இப்போ நம்ம உமிழ்நீர் வந்து காரம் ஆல்கலைன் சொல்கிறது, ஃபுட் பைப் ஆல்கலைன்,
ஸ்டமக்குள்ளே போகும்போது அசிடிக் என்விரான்மெண்ட். இந்த 2 என்விரான்மெண்ட்டும் இயற்கையில் அதை அந்த இடத்துல சில வேலைகள் செய்கிறதுக்காக கடவுள் நமக்கு படைச்சிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் இயற்கையில் நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபுட் பைப்பில் வந்து கார நிலையில் இருக்கிறோம், இறைப்பையில் அமில நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பேரியர் ஃபுட் பைப்புக்கும் இறைப்பைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேரியர் வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வழிவிடும், உள்ளே போன உணவு திருப்பி மேலே ஏற விடாது. பல காரணங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, சில பேருக்கு பறவையிலேயே வந்து அந்த வால்வ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த சாக்லேட்ஸ், ரொம்ப ஸ்பைசி ஃபுட், அதாவது மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் ரொம்ப காரமான பொருட்கள், சில நேரங்களில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடக்கூடிய இந்த அஜினோமோட்டோ, இந்த மாதிரி சில இதெல்லாம் என்ன பண்ணோன்னா இந்த வால்வை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். அதனால் என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா, ஆசிட் வந்து ரீஃப்ளெக்ஸ். ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் ஆகாத மனிதனே கிடையாது. ஏன்னா நம்ம 4 கால் பறவையாக இருக்கும்போது நம்ம உருவாக்கப்பட்டோம். இப்போ நம்ம பரிமாண வளர்ச்சினால நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சில மாற்றங்கள்னால அது ஃபோல்டாக இருக்க வேண்டியது அன்ஃபோல்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபுட் பைப்பும் ஸ்டமக்கும் ஜாயின் பண்ணுற இடம். அதனால் அந்த வால்வ் வந்து வீக் ஆகிறது வந்து நம்ம பரிமாண வளர்ச்சினால இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த ரீஃப்ளெக்ஸுன்றது வந்து 2 விதமான ரீஃப்ளெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட் ரீஃப்ளெக்ஸ், நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சிலே நிற்கிது பாடுவாங்க, இது ஃபுட் ரிஃப்ளெக்ஸ். இன்னொன்று வந்து பர்னிங், தொண்டை வரைக்கும் எரியும். எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க, இதை பார்க்குறவங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. அது வந்து என்னென்னா, உடனே தண்ணி குடிக்க வைப்பாங்க, இல்லை நான் போய் கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், 2 பிஸ்கெட்டை வாயில் போடுறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அது என்னென்னா, அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வயிறில் இருக்க ஆசிடை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ரீஃப்ளெக்ஸ். ஃபுட் ரீஃப்ளெக்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால வருது. டயட் பேஸ்ட் ரீஃப்ளெக்ஸ் பர்டிகுலராக சில உணவுகளை எடுக்கிறதுனால வருது. தேர்ட் ஒன், இந்த டயட்டையும் ஃபுட்டையும் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும்போது இருக்கக்கூடிய ஆசிட் மேலே ஏறி வருது. ஸோ தீஸ் ஆர் த டிப்பிக்கல் 3 டைப்ஸ் ஆஃப் மேஜர் ரீஃப்ளெக்ஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டைஜஸ்டுக்கும் ஏற்ற கனெக்ஷன் 110% காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஐபிஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஐபிஎஸ்னால், அடிக்கடி மோஷன் போனால் ஐபிஎஸ்ன்பாங்க, வயிறு கிராம்பி பெயின் வந்தால் ஐபிஎஸ்ன்பாங்க, மோஷனே ஆகலைனாலும் ஐபிஎஸ்ன்பாங்க. இது என்னென்னா, முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க மருத்துவ உலகத்தில், இது ஒரு மனது சார்ந்த ஒரு பிரச்சனை, மனநல பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ எந்த அளவுக்கு அது ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக ஒரு டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் ஒரு டஃப்பான நெகோசியேஷன் போகிறீங்க, ஒரு மேஜர் சேல்ஸ் டீலுக்கு போகிறீங்க அப்படின்னா, சில உணவுகள் தான் சாப்பிடணும், அப்போ தான் உங்கள் பிரெயின் வந்து கோஹிரண்ட்டாக திங்க் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து இப்போ ஆராய்ச்சி, ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாகவே இருப்பாங்க, யாராவது கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ போனீங்கன்னாலும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி சீரியஸாக இருப்பாங்க. என்னம்மா பேசிட்டியா, கிளம்பு, அந்த ஈஸ் அவுட் ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. இந்த மனநிலை அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் சார்ந்தது அப்படின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்பில் வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்காவில் பேசிக்க போகிறாங்க. அப்போது நீங்கள் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோடைய பிரதமர் மோடி வந்து யுஎஸ் போகிறாங்க, யூரோப் போகிறாங்க, முக்கியமான மீட்டிங் போனாலும் நம்மளோட குக்கு தான் கூட போகிறாங்க. அது எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் இதெல்லாம் முக்கியமான டெசிஷன், நாடு சார்ந்த டெசிஷன். அந்த மாதிரி இருக்கும்போது உணவு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு இருக்கணும், கரெக்ட் அளவுக்கு இருக்கணுன்றதுனால. ஸோ என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கிறது, எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறது எல்லாமே சரியான நேரத்தில் சரியான ஃபுட்டை சாப்பிடாதனால தான் வருதுன்றது 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ அல்சர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அல்சர் வந்து ஸ்பைசியான ஃபுட் வந்து சாப்பிட்றதுனால தான் வருதா, இல்லை அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அதாவதுமா, இப்போ வந்து இரைப்பையில் அல்சர், முன் சிறுகுடலில் வரக்கூடிய அல்சர்னு 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், ஒன்று வந்து டியோடினல் அல்சர்ன்றது. இது வந்து எப்படின்னா, தானாக வரக்கூடிய அல்சர்ஸ், அதாவது நான் கரெக்டாக சாப்பிட்றேன், எனக்கும் அல்சர் வந்துடுது. இது வந்து என்னென்னா, இன்டர்னலாக இருக்கக்கூடிய சம் சிக்னலிங் மிஸ்மேட்ச்னால ஆசிட் நிறைய செக்ரீட் ஆகி வர்றது. ரெண்டாவது வந்து டைமுக்கு சாப்பிடாமல் விடுறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படிம்பாங்க.
நான் வந்து வாரத்துக்கு 4 நாள் ஃபாஸ்டிங், சாயந்தரம் மட்டும்தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ். இப்போ வந்து எல்டர்ஸ் ஒரு 40-50 வயசு ஆட்டையிலப்பா எனக்கு இடுப்பு வலிக்குதுப்பா, முழங்கால் வலிக்குதுப்பா, மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன்ப்பா, இது வந்து சாதாரணமாக இந்த பெயின் கில்லர்ஸ் நிறையா போடுறாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்பெசிஃபிக் டேப்லெட்ஸ் இருக்குது. இப்போ சுகர் ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்றவங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி சில மாத்திரைகளும் அல்சர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரெக்டபிள் ஃபேக்டர்ஸ், நான் கரெக்டபிள் ஃபேக்டர்ஸ்னு 2 சொல்லுவோம். இப்போ உணவு பழக்கம், நடைமுறை, வாழ்க்கை முறை பழக்கங்களை ஈஸியாக சரி பண்ணிடலாம். சில நேரங்கள் சில மருந்துகள் ஹார்ட்டுக்கு இப்போ ஸ்டென்ட் வச்சிடுறாங்க, இந்த மாதிரி பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருதுன்னா அதை தவிர்க்கவே முடியாது. அப்போது நம்ம அவங்கள மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் சாதாரணமாக என்னென்னா ஒரு 60 to 70% ஆஃப் த பீப்புள் வந்து அல்சர் அப்படிங்கிறது வந்து சரியான அளவு உணவு, சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் பார்க்க வேண்டிய தேவையே வராது. மற்றவங்க வந்து மருந்துகள் வந்து கண்டிப்பாக இப்போ நாங்களே வந்து என்னென்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சுன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்குக்காக மருந்து கொடுத்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும், சுகர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா வி ஹாவ் இன்டர்னல் மீட்டிங்ஸ். சார் இந்த மாதிரி உங்களோட பேஷண்ட் வந்திருக்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து சில மருந்துகள் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, நான் இந்த மருந்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். சில நாள் என்னென்னா ட்ரக் ஹாலிடேஸ்னு விடுவோம். இப்போ எப்படின்னா அந்த முக்கியமான மருந்தை வந்து ஒரு 2 வீக்ஸ் நிறுத்தி வைக்கலாம், அதுக்குள்ளே இறைப்பை நாங்கள் புண்ணு ஆற்றிடுறோம். அந்த மாதிரி வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சஸ். ஸோ சாதாரண விஷயங்கள் வந்து டைமுக்கு சாப்பிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகள் சரியாயிடும். மற்ற பிரச்சனைகள் சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, உடம்பு இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சிவியர் அல்சர்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்க தே நீட் மோர் கண்டினியூட் கேர் அண்ட் கண்டினியூட் எஃபர்ட். அப்போ வந்து என்னென்னா இன்டர்னலாகவே டாக்டர்ஸ் வி டாக் டு ஈச் அதர். இந்த மருந்துகள் இவ்வளோ நாளைக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இந்த மருந்துகள் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டெகிரேட்டடாக அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிடுவோம். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து வயிறு வலிக்குது அப்படின்னா டேரெக்டாக டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு டேப்லெட் வாங்கி போடுவாங்க. இப்போது ஸ்டொமக் கேன்சரோ இல்லை பவுல் கேன்சரோ, ஸோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட சிம்டம் எப்படி இருக்கும், அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது மேம், இந்த நிறைய பேர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும், இல்லை சில நேரங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நிதி வசதி கம்மியாக இருக்கும். இதனால் போனோன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் அண்ணா எனக்கு வயிறு வலிக்குது, 2 நாளாக மோஷன் போகலை அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இப்படி பண்ணுறதுல எல்லாருக்கும் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து டாக்டர் சந்திக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்போ வந்து இது பழக்கமாகுதோ, சில பேர் பார்த்திங்கன்னா வாரம் போயிடுவாங்க ஃபார்மசிக்கு, அண்ணா மோஷன் போகலை, அண்ணா வயிறு வலிக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எப்போ வந்து ஒரு 10 days 15 daysக்கு மேலே ஒரு நியூ சிம்டம் ரிலீவ் ஆகாமல் இருக்கோ அப்போ டாக்டர்கிட்ட போயிடணும். அவங்க பார்த்துட்டு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் வந்து நம்ம ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கிறோம். என்னென்னா அரசு முறை ஆகட்டும், தனியார் முறை ஆகட்டும், வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரோபஸ்ட்டாக, இன்ஃபேக்ட் வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் தமிழகத்தில் வந்து நடந்துகிட்ருக்குது. வீட்டுக்கே போய் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு, வீட்டுக்கே போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே வருஷம் ஒரு தரம் ஆனால் போய் நீங்கள் ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கோங்க, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்களே கூப்பன் கொடுத்துட்றாங்க, போய் எடுத்துக்குங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து வருமுன் காப்போமில் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து பேஷண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் சில டெஸ்ட் மூலமாக. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது எப்போ வந்து ஒரு கட்டியாக இருக்கலாமோன்னு சந்தேகப்படுவோன்னா, இப்போ நான் சொன்னபடிக்கு 10 daysக்கு மேலே ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டாக்டரை சந்திக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறது அர்த்தம். மற்றபடி முக்கியமான புற்றுநோய் அறிகுறிகள் அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டர், 3 மாதமாக எனக்கு பசியே இல்லை, பசியின்மை. செகண்ட் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப டைட் ஆகிடுது, இது செகண்ட் சிம்டம். தேர்ட் வந்து எந்நேரமும் ஒரு வயிறு இறைச்சலாகவே இருக்குது, வயிறு வளைச்சிக்கிட்டே இருக்குது. ஃபோர்த் வந்து எப்போ மோஷன் போனாலும் எனக்கு பிளட்டு போகுது அப்படிம்பாங்க. அதாவது வந்து பசியின்மை, அஜீரணம், நெடுநாள் வயிற்று வலி, மோஷன் போகிற வழியில் பிளட்டு போகிறது. இல்லை நல்லா மோஷன் போயிட்டு இருந்தேன் சார், எனக்கு இப்போ 1 வாரமாக வரவே மாட்டேங்குது, ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. நான் முதல்ல சொன்னபடிக்கு உங்களோட வயிறு உங்களோட அட்டென்ஷனை வயிறை நோக்கி வருதுன்னு சொன்னோன்னா
நேற்று ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டேன் நல்லாயிட்டேன்ற போது விட்டுடலாம். அந்த 10 days to 2 weeks மேலே சிம்டம் இருக்குன்ற போது சந்தேகத்தை எழுப்பிக்கணும். மற்றபடி வந்து நம்மளாக வந்து எனக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதன் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வம். டாக்டர்கிட்ட போய் தேவையான டெஸ்ட்டுகள் எடுத்து கண்டுபிடிக்கிறது தான் முறையாக இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ ஐபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரிட்டேட் பவுல் சிண்ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அப்படி இல்லைம்மா, அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படின்றதோட ரொம்ப ஒரு இணைஞ்ச ஒரு டயக்னோசிஸ். ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோம்னா மருத்துவ ரீதியில் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், இவர் உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த நியூரல் கண்ட்ரோல் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது, மூமெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைன் மட்டும்தான் இருக்குன்ற போது தான் ஐபிஎஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் வழி வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஒரு வாக்கிங் பண்ணுறாங்க, அதாவது வந்து பர்சனலைஸ்ட் ரிலாக்ஸேஷன் மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour வாக் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி முறையில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆனால் நீங்கள் அதிகமாக இருக்கா அப்படின்றது வந்து என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகும் போது இந்த ஐபிஎஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அந்த பர்சனல் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை 2 விஷயம். ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் கேரியரில் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸஸாக வேலை பண்ணும்போது அவங்களுக்கு வாரம் 1 முறையோ 2 முறையோ அந்த ரிலாக்ஸேஷன் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரிலாக்ஸேஷன், அந்த பர்சனல் ரிலாக்ஸேஷன் டைம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐபிஎஸ் நிறைய தான் ஆகிட்டு வருது இந்தியாவில் இப்போதைக்கு. இப்போது இந்த ஃபேட்டி லிவர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதோட ஆபத்து எப்படி, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இப்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிற மாதிரி, குண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா மசில் பில்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் போடுறது ஹெல்த்தி. இவர் உடம்பெல்லாம் பூஞ்ச உடம்புங்க, எங்கே பார்த்தாலும் ஃபேட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தொப்பை பெருசாக இருக்குது, அவங்களால ஒரு மாடி ஏற முடியாது. அந்த மாதிரி ஓவர் வெயிட் ஆகும்போது வந்து இட் பிகம்ஸ் ட்ரபிள். இந்த ஓவர் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல இந்த ஃபேட் படும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம தொப்பை அப்படின்றது ஒரு பேசிக்காக ஃபேட் டெபாசிஷன். சில பேர் பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல இருக்கும், தொடை பகுதியில் இருக்கும், முதுகு பின்னாடி மடிப்பு விழுறது, இந்த மாதிரி ஃபேட் டெபாசிஷன் அப்படின்றது மாதிரி சர்க்குலேட்டரி ஃபேட்டு வயிற்றுக்கு உள்ளே இருக்க உறுப்புகள்லையும் வரும். இது நமக்கு வெளியில் தெரியுது. லிவரில் போய் அந்த ஃபேட் எக்ஸஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகும்போது இட் பிகம்ஸ் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து ஒரு மனிதனோட ஜீன் லெவல் மாற்றங்கள்னாலையும் வருதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வாழ்க்கை முறையில் வர்றதும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேட் அப்படின்றது ஒரு 10% 20% ஆஃப் த லிவரில் படிக்கிற வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கறதில்ல. பட் எப்போ அந்த 30-40% ஆஃப் த லிவர் செல்ஸில் வந்து ஃபேட் படியுதோ, இது எப்படின்னா, நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு டீமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 5 பேர் வேணும், 5 பேர் டீம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டீம் நல்லா பக்காவாக போயிட்டே இருக்கும். இந்த டீமுக்கு வந்து 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து, அதாவது வந்து உங்களுக்கு 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு தான் நீங்கள் வேலை பண்ணுறீங்கன்னா 3 இட்லி சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல. நான் டெய்லி 10 இட்லி சாப்பிடுவேன், ஆனால் அந்த 2 இட்லி சாப்பிட்ற வேலைகள் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அந்த லிவர் மேலே போய் படியும். அப்போது இந்த நார்மலாக இந்த 5 பேர் வேலை பண்ணுற இடம் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். என்னென்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், அது என்ன பண்ணும், பாடி யூரின்லேயோ மோஷன்லேயோ வெளியே அனுப்ப முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், அப்போ கொண்டு போய் லிவரில் உட்கார வைக்கும். அந்த எக்ஸஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேட்டு போய் உள்ளே உட்காரும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஃபுல் எஃபிஷியன்சியில் வேலை பண்ண விடாமல் பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 5 பேர் செய்கிற ப்ராஜெக்டை இந்த பக்கம் ஒரு 10 பேர் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, இந்த பக்கம் 2 பேர் ரீல்ஸ் பார்த்துட்ருக்குறாங்க, நாய்ஸியாக இருக்காங்கன்னா அந்த 5 பேரோட பர்ஃபார்மன்ஸ் குறையும். அந்த மாதிரி கழுத்தை இப்படி நெரிச்சிட்டு நீ வேலை செய்யணும்னு சொன்னால் யாரால் பண்ண முடியும்? அந்த மாதிரி என்னென்னா இந்த ஃபேட் ஒரு ஸ்டேஜில் லிவரோட நார்மல் ஃபங்க்ஷனிங்கே பாதிச்சிடும். அப்போது லாங் டேர்மில் வரும்போது என்னென்னா கல்லீரல் அழற்சின்னு சொல்லுவோம், அதாவது சிரோசிஸ் ஆஃப் த லிவர் அப்படின்ற பிரச்சனைகள் ப்ராக்ரெசிவாக வந்ததுன்னு சொன்னோம்னா அது சில நேரங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது. பட் சாதாரணமாக ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒரு சராசரியான ஹெல்த்தி ஃபுட் பேலன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா
ஃபேட்டி ஃபுட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். பட் ஆனால் ப்ராக்ரஸ் ஆகாமல் வச்சுக்கலாம். ப்ராக்ரஸ் ஆகாமல் வச்சுக்கிட்டாலே நமக்கு அதை வந்து நல்லா காப்பாற்றிக்க முடியும். பட் லாட் ஆஃப் குட் மெடிசின்ஸ் ஹவ் கம். அதுங்களை கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா நான் ஒரு வாரம் டயட்டில் இருப்பேன், என் ஃபேட்டி லிவர் நல்லா ஆகணும்னு எதிர்பார்க்குறது முறையில்லை. நீங்கள் மருந்து சாப்பிட்டா உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறையே அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக மாற்றிட்டோம்னு சொன்னோம்னா ஃபர்தராக ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஓகே, இப்போது ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய அதை இன்டேக்காக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது சாப்பிட்றதுனால நம்ம குடலில் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, நம்மளோட டைஜஷன் சிஸ்டமில் வந்து அது என்னென்ன நோயெல்லாம் வருது சார்? இப்போது ஜங்க் ஃபுட் ஆர் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் சராசரியாக பருப்பு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அந்த மாதிரி போகும்போது என்னென்னா அது ஒரு டேஸ்ட். இப்போ வந்து என்னென்னா மாற்று நாட்டிலேருந்து வருது. இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றது நம்ம நியர்பை நாட்டிலேருந்து வருது. இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ரொம்ப டேஸ்டி ஃபுட்டை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போது ஷார்ட் டேர்மில் எந்த ஒரு பொருள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கோ அது உடம்புக்கு கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லா பொருளையும் நான் ப்ளேம் பண்ணலை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த குக்கிங் ப்ராசஸ், இப்போது ஜங்க் ஃபுட் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கார்ன் பேஸ்டு ஃபுட்டையே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் என்னென்னா ஜங்க் ஃபுட் இஸ் ஓகே. ஜங்க் ஃபுட்ன்றது ஒரு அளவுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஜங்க் ஃபுட்டோட பிரச்சனைகள் என்னென்னா, தே யூஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், நாக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறமா வந்து தே யூஸ் ஆயில்ஸ். ஜென்ரலாகவே என்னென்னா நமக்கு வந்து ஆயில் பொருள் சாப்பிட்டா நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அது உண்மை இல்லை. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு 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 ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிறோம். ஃப்ரைட் ரைஸ்ன்றது தவறுன்னு சொல்லலை. பட் அந்த ஆயில் பேஸ்ட் இன்டேக் இருக்கும்போது பாடி டிமாண்ட்ஸ் மோர். அதே மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த பொருள் சாப்பிட்டாலும் தேவையான அளவுக்கு சாப்பிடும்போது பிரச்சனையே வரதில்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கார்ன் பேஸ்டு ஃபுட்டு, பொட்டேட்டோ பேஸ்ட் ஃபுட்டு, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை மட்டுமே உணவாக எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. அப்போது அது என்னென்னா, இப்போ நம்ம வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6 ட்ரில்லியன் பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த நம்மளோட டைஜஷனுக்கு ஒன்றுத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதனோட தேவை வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லார்ஜ் ஃபேமிலி நம்ம உடம்புல இருக்குது. அந்த ஃபேமிலியோட பேலன்ஸை வந்து அது பாதிச்சிடும். அதாவது இந்த குட் பாக்டீரியா வர்சஸ் பேட் பாக்டீரியா அப்படின்னு வர பிரச்சனைகளை வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த குட் பாக்டீரியா அளவு குறைஞ்சி போய் பேட் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாய்டட்ஸ், ஃபியூர்மிக்யூட்ஸ், அந்த மாதிரி சில சப்டைப் ஆஃப் மைக்ரோபியம்ஸ் இருக்குது. அந்த இன்டர்னல் மைக்ரோபியம் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸ் அப்படின்றது வந்து அங்கங்கே இறைப்பையில் சில பாக்டீரியாஸ் இருக்கும், முன் சிறுகுடலில் சில பாக்டீரியா இருக்கும், பின் சிறுகுடலில் ஒரு பாக்டீரியா இருக்கும், பெருங்குடலில் ஒரு பாக்டீரியா இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்டீரியா இல்லாமல் நம்மளால் ஒரு ஜூஸ் கூட வாயில் வைக்க முடியாது. அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காகட்டும், அதை வந்து நம்ம உடலில் அக்செப்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய பதத்துக்கு மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்டீரியாவில் தான் நடக்குது. இந்த விஷயத்தை வந்து ஜங்க் ஃபுட் மொத்தமாக காலி பண்ணிடும். அதனால் என்னென்னா ஜங்க் ஃபுட் முதல்ல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் அடிக்ஷன் கூட ஆயிடுவாங்க. நான் வந்து எப்போவுமே ஆர்டர் பண்ணி தாங்க சாப்பிடுவேன், எனக்கு அதை சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லையோ எந்நேரமும் தூக்கிட்டே வந்துடுவாங்க, ஆஃபீஸ்க்கும் தூக்கிட்டு வந்துடுவாங்க, எந்நேரம் வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் பிரச்சனைகள் வரும். முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு ஒன்றும் ட்ரபிள் இல்லாமல் இருக்கலாம். சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இதை சாப்பிட்டா பிரச்சனை வரதுனால விட்டேன்னு சொல்லி திருந்திடுவாங்க ஏழையாக. சில பேர் இல்லைங்க என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ வந்து பழக்க வழக்கங்கள் மாறும்போது இந்த இன்டர்னல் பாக்டீரியல் லோட் டோட்டலாக மாறி போயிடும். அப்போது கண்டிப்பாக லாங் டேர்மில் பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து என்னென்னா சில பொருட்களை வந்து திரும்ப எடுக்கும்போது லாங் டேர்மில் புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச ஃபுட்டை எடுத்துக்கிறதும் இல்லை இந்த சப்ளிமெண்ட்ரிஸை சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? அதாவதுமா இப்போ வந்து ப்ரோபயோட்டிக்கை வந்து 3 முறையில் பிரிக்கிறோம். ப்ரீபயோட்டிக், சின்பயோட்டிக், ப்ரோபயோட்டிக், இந்த 3 வகையாக பிரிக்கிறோம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த அதே விஷயங்கள் தான். அந்த குட் பாக்டீரியா அப்படின்றத வந்து கம்மியாகும் போது வரக்கூடிய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணுறது. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம தமிழக அரசில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, இப்போது நம்மளோட வில்லேஜில் இருக்கும்போது நம்மளோட ஹோம் டவுனில்
பழைய சாதம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் நைட் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு மார்னிங் கொடுப்பாங்க, வேலைக்கு போக முன்னாடி கடைன்னு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுடுவாங்க. இந்த ஃபுட்டு அதாவது ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்றவங்க, பழைய சாதம் உட்கொள்கிறவங்களுக்கு அந்த ஐடியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மண்பாண்டத்தில் வச்சுருவாங்க ரைஸை, அடுத்த நாள் காலையில் எடுத்து உணவை எடுத்துக்குவாங்க. இப்போது இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கர்ட், நம்ம பாலை வந்து தயிரை திரித்து தயிர் ஆக்கும் போது வரக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ப்ரோபயோட்டிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் கேர்ஃபுல்லாக விட்டுடுறோம், மருந்தை நோக்கி போகிறோம். பட் ப்ரோபயோட்டிக்ஸ் நாங்களும் கண்டிப்பாக கொடுக்குறோம். யாருக்குன்னா இப்போ சில பேருக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிடும், நிறைய லூஸ் மோஷன் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகணும், குட் பாக்டீரியா ஆல்சோ கெட்ஸ் வாஷ்ட் அவுட். அதை வந்து சீக்கிரமாக நம்ம ரீபாப்புலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ப்ரோபயோட்டிக் கொடுக்குறோம். அடுத்தது வந்து என்னென்னா, சில பேரை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சுகர் இருக்குது, மற்ற பிரச்சனைகளுக்காக டெய்லி மருந்து சாப்பிடும்போது என்னென்னா அவங்களுக்கு சில அந்த குட் பாக்டீரியாவோட லோட் இம்பேலன்ஸ் வரும், அவங்களுக்கும் ப்ரோபயோட்டிக் கொடுக்குறோம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை, நான் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், நான் ரொம்ப இழைச்சிருக்கேன், நான் ரொம்ப மீடியம் வெயிட்டாக இருக்கேன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெக்குயர்மெண்ட் கிளியர் கைடன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. பட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு உணவு கிடையாது, மக்கள் அது புரிஞ்சுக்கணும். தேவையான அளவுக்கு, தேவையான டோஸ்க்கு, தேவையான டியூரேஷனுக்கு எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய வாட்டர் வந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்தோடனே வாட்டர் குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு. ஸோ இந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக உண்மையாக இருக்கும்? அதாவதுமா, மனிதனுக்கு வந்து நீர் அப்புறம்தான் உணவு. இப்போ நீங்கள் வந்து உணவை சாப்பிடாமலே இருக்கலாம், ஆனால் தண்ணி சாப்பிடாமல் இருக்க முடியாது. தண்ணி, நீராகாரம், நீர் அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய பிளட்டு மூவ் ஆகிறதுக்கே வந்து அந்த நீர் சத்துன்றது முதல்ல வேணும். பிளட் மூவ் ஆகாமல் ஒரு மனிதன் உயிர் வாழவே முடியாது. உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஃபார்முலா நான் சொல்லி தரணுன்னா, இப்போ நம்ம ஒரு மனிதன் 50 கிலோ வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் குடிநீர் வேணும். இப்போ இதே இது வந்து ரஃபாக சொல்லணுன்னா ஒரு கிலோவுக்கு 50 ml அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார்முலா. இது வந்து நார்மல் டே டு டே லிவிங்க்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு அடுமனை பேக்கரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு அனலான இடத்துல சில பேர் பார்த்திங்கன்னா குக்கிங் சமையல் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெர் ஹவர் அவங்க ஸ்வெட் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா 750 ml இருக்கும் அந்த அனலில் வேலை பண்ணுறவங்களுக்கு. அப்போ வந்து இந்த 50 ml ஃபார்முலா ஒர்க் பண்ணாது. இதே இது பார்த்திங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து எழுந்து நைட்டு தூங்கும்போது ஏசியில் இருப்பாங்க, கேபில் போகும்போது ஏசியில் இருப்பாங்க, ஆஃபீஸில் ஃபுல்லாக ஏசியில் இருப்பாங்க, திரும்ப வந்து அதே கண்டிஷனில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அந்த 2.5 லிட்டர் கண்டிப்பாக வேணும். ஆனால் அவங்களுக்கு இந்த 2.5 லிட்டர் குடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு பாடி நாக்கு தாகமே எடுக்காது. பட் ரஃப் ஃபார்முலா என்னென்னா 50 ml per kg பாடி வெயிட் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப, அவங்களோட அந்த நான் வெல்னஸ்ன்னு சொல்கிறேன்ல, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், எங்கள் மைண்ட் நல்லா இருக்குது, ஐ எம் ஹாப்பி டு ஒர்க் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த லிக்விட் இன்டேக் வேணும். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்க, நிறைய தண்ணி குடிக்கணுமான்னு. ஹைட்ரோதெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த ஹைட்ரோதெரப்பி அப்படின்றதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களா, எதுக்காக ஹைட்ரோதெரப்பி எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஷார்ட் டேர்முக்கு ஹைட்ரோதெரப்பி எடுக்கிறது தவறில்லை. பட் ஜென்ரலாக என்னென்னா, நம்ம வந்து 2 லிட்டர் தண்ணி காலையில் எழுந்தோடனே குடிக்கணும் அப்படின்றது மேபி ஹார்ம்ஃபுல். உங்களுடைய உடல்நிலை, இப்போ நான் சொன்ன ஃபார்முலா வந்து அக்செப்டபிள் ஃபார்முலா இன்டர்நேஷ்னலாக 50 ml per kg பாடி வெயிட் நார்மல் டே டு டே லிவிங்க்கு, சராசரி லைஃப் ஸ்டைலுக்கு. டிபெண்டிங் ஆன் யுவர் ஒர்க் ஸ்டைல் யூ ஹேவ். இப்போ ஜிம் போகிறாங்க, நான் வந்து காலையில் 1 hour ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 1 hourக்கு 1 லிட்டர் தண்ணி வேணும். ஏன்னா அங்கே போனதுலேருந்து நீங்கள் சொட்ட வேர்த்து போயிடுவீங்க. ஸோ இண்டிவிஜுவலைஸ்டு ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லிக்விட் இன்டேக் எடுக்கணும். இப்போ ஒரு மனிதன் 30 கிலோ தான் இருக்காங்கன்னா அவங்க 2 லிட்டர் குடிக்கிறது, காலையில் குடிக்கிறது ஹார்ம்ஃபுல். ஸோ 50 ml per kg பை அந்த ஃபார்முலாவையும் உங்களோட ஒர்க்கோட எக்ஸ்போஷர் எவாபரேஷனோட ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான் சேஃப் லிமிட். இப்போது லிவரோட ஹெல்த்துக்கான முக்கிய காரணிகள்லாம் என்னென்ன டாக்டர்? நீங்கள் ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டீங்க, லாங் கொஸ்டின் கேட்குற மாதிரி. சரி, ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். எந்த ஒரு உறுப்பையுமே இப்போ எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறோம், காலைல எழுந்தியா, சாப்பிட்டியா, ஆஃபீஸ் போனியா, கொண்டு போய் விடட்டுமா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் அந்த ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி லிவருக்கும் வந்து முக்கியமான பங்காற்றுது. ஒன்று வந்து எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதாவது
பித்தநீர் சுரக்கிறது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் லிவர் தான் ஹெல்ப் பண்ணி டைஜஸ்ட் பண்ண வைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், எல்லாமே. இது ஒரு சைடில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வைட்டமின் அப்சார்ப்ஷன், முக்கியமாக ஏ, டி, இ, கே இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் வைட்டமின்ஸ் ஃபுல்லாக லிவரில் தான் இருக்குது. இது போக நம்ம பாடிக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலுக்காக வேண்டிக்கிட்டேன், 21 days ஃபாஸ்டிங் இருக்கேன், 42 days ஃபாஸ்டிங் இருக்கேன்லாம் இருப்பாங்க, ஒரு மண்டலம் ஃபாஸ்டிங் இருக்கேன். அந்த டைமில் வந்து அவங்க ஃபுல்லாக பட்னி போடும்போது லிவர் தான் வந்து ஃபேட்டை வந்து திரும்பி கார்ப்ஸாக மாற்றி கொடுக்குற வேலையும் பண்ணும். லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி. நம்ம அதை வந்து ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஒர்க்கிங் ஃபார்முலா சொல்லணுன்னா 30% கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கோங்க, 40% ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எடுத்துக்கோங்க, பாக்கி 30% லீவ்ஸ், அதாவது வந்து லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேலன்ஸில் இருக்க வரைக்கும் லிவர் சஃபரே பண்ணாது. இதை பண்ணிவிட்டு ஒன்லி ஆயிலி ஃபுட், நான் பூரி வெள்ளை பஜ்ஜி மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை நான் ஒன்லி ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன்னு போகும்போது கண்டிப்பாக லிவர். பட் எப்படி நம்ம வந்து உடல் நலத்தை பேணுறோம், டெய்லி வாக்கிங் பண்ணுறோம், சைக்கிளிங் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஜூம்பா கிளாஸ் போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கவங்களுக்கு லிவர் எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. லிவர்ன்றது வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியான விஷயம். அது இருக்கதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் தட் இஸ் த ஒன் பிரின்சிபலி டிரைவிங் அவர் டைஜஸ்டிவ் ஃபோக்கஸ். இப்போது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் இருக்கிற புது டெக்னாலஜியில் ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போம்மா நம்ம முன்னாடி வந்து வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். கீஹோல் சர்ஜரி அப்படின்றது ஒரு 2000 இந்தியாவில் அவைலபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரொபாட்டிக் முறை அப்படின்ற முறையை நோக்கி போயிட்டுருக்குறோம். தமிழகத்தில் தமிழக அரசே வந்து ரோபாட் வாங்கிட்டாங்க. ஓமந்தூரார் மருத்துவமனையில் ரோபாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பல அரசு மருத்துவமனைகளையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, தனியார் முறையிலையும் இருக்குது. இந்த ரோபாட் அப்படின்றது என்னென்னா அந்த ப்ரிசைஸ் மூமெண்ட்டை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு சேலத்துலேருந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, பட் ஆனால் இதே இது ஒரு வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்க பேஷண்ட்டுக்கு நம்மளால் இங்கேருந்தே ஆப்ரேஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு மேஜர் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்னென்னா மரபணு மாற்ற சிகிச்சைகள், ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து முன்னாடி என்ன எய்ம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உடலில் ஒரு கட்டி வருது, பெருங்குடலில் ஒரு கட்டி வருது, இரைப்பையில் ஒரு கட்டி வருது, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா போதும். அது முதல் புரிதல். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ரேடியேஷன் தெரப்பி, கரண்ட் வச்சு அதை கில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து கீமோதெரப்பி அப்படின்ற முறைகள் வந்தது. இப்போ என்னென்னா ஜீன் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி அப்படின்ற முறைகள் வருது. அதாவது என்னென்னா தனிப்பட்ட மருத்துவம். இப்போ வந்து எனக்கு இருக்குது, என்ன மாதிரி என் கூட இருக்க 4 பேருக்கு கட்டி வருதுன்னா, கட்டி வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. என்னோடய உடம்புக்கு என்ன விதத்தில் அதை அஃபெக்ட் பண்ணும், என்னோடய உடம்புல அந்த கட்டி என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றதை பார்த்துட்டு, இப்போ எப்படி எல்லாருக்கும் வந்து மரபணு பரிசோதனை பண்ணுறாங்க இல்லையா, இப்போ வந்து என்னோடய குரோமோசோம் லெவலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் எனக்கு கட்டி வந்திருக்கு அப்படின்றத வந்து இப்போ ஜீன் டெஸ்டிங் சராசரியாக எல்லா அரசு மருத்துவமனையிலுமே வந்துருச்சு. அந்த ஜீன் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து ஜுரம் வந்தால் பேராசிட்டமால் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, புற்றுநோய்க்கு அந்த மாதிரி இல்லை. முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வரைக்கும் இரைப்பை புற்றுநோய்னா இந்த மருந்தெல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்னு வரைமுறைப்படுத்தி கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரைமுறைப்படுத்தபடிக்கு 50% தான் பண்ணணும், பாக்கி 50% இப்போ எனக்கு வருது அப்படின்னா, எனக்கு இவ்வளோ வயதாகுது, என் பாடி இவ்வளோ வெயிட் இருக்குது, என்னோடய ஜீனில் இந்தந்த மாற்றங்கள் இருக்குன்றதை வந்து அதை பேஸ் பண்ணி 50% ட்ரீட்மெண்ட் போகும். ஸோ அதனால் வந்து ப்ராட் பேஸ்டாக ட்ரீட்மெண்ட், அதாவது இண்டிவிஜுவல் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கையெழுத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தனிப்பட்ட முறை, உங்கள் முக அமைப்புனா உங்களோட முக அமைப்பு தான். அந்த மாதிரி வெளியில் எப்படி தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கடவுள் கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி ஒரு புற்றுநோய் வருதுனாலும் அது தனிப்பட்ட முறையில் தான் வருது அப்படிங்கிறது தான் இப்போது ரொம்ப சமீபத்திய ஆராய்ச்சி. அது வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி புற்றுநோய் வந்தால் 4 வருஷம் இருப்பாங்க, 5 வருஷம் இருப்பாங்கன்றதெல்லாம் போய் இப்போ 10 வருஷம் இருக்காங்க, 20 வருஷம் இருக்காங்கன்ற அளவுக்கு மருத்துவ உலகம் நல்ல முன்னேற்றம் கொடுத்துருக்கு.
இப்போ மொபைல் ஃபோன் வந்து எல்லாரோட கையிலையும் இருக்குது. இப்போ ஏதாச்சும் வயிறு வலி வந்தாலோ தலைவலி வந்தாலோ அவங்க டக்குன்னு செக் பண்ணுறது என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனில் கூகுளில் போய்ட்டு ரிவ்யூ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது இந்த ஆன்லைன் ஹெல்த் இன்ஃபோ அப்படி இல்லைன்னா கூகுளில் வந்து சிம்டமை செக் பண்ணி பார்க்குறது அந்த பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இல்லைம்மா, இப்போது இதில் வந்து என்னென்னா ஃபோனில் பார்க்குறதுன்றது வந்து ஒரு என்டிட்டி தான். ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்றது தான் வந்து செகண்ட் முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோன் எடுத்து பாருங்கள், தண்ணி குடித்தா கேன்சர் வரணும்னா அதுக்காக ஒரு 10 யூடியூப் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தண்ணி குடித்தா கேன்சர் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. ஆனால் இதே இது வந்து இட்லி சாப்பிட்டா எனக்கு புற்றுநோய் வருமானு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லி ஒரு 4 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தேடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது, இல்லை ஒரு மருத்துவ சங்கத்துலேருந்து வருது, இப்போ ஒரு மருத்துவ கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கைட்லைன்ஸ் கமிட்டின்னு இருக்குது. இப்போ நான் வந்து 2 முக்கியமான கைட்லைன் கமிட்டியில் இருக்கேன். இப்போ ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அமெரிக்காவில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஜப்பானில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்ற விஷயத்தை வந்து டேட்டாவை வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க வந்து ஒரு வழிமுறை கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஐபிஎஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம இவ்வளோ நேரம். ஐபிஎஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஐபிஎஸ் ஃபவுண்டேஷன் வந்து குளோபல் லெவலில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுன்றது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டயக்னோசிஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடியோ இல்லைன்னா டீப் சீக்கோ இல்லைன்னா ஜெமினையோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில் நீங்கள் சராசரியாக உடனே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுளில் வந்து எனக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்குது, சாப்பிட்டா மந்தமாயிடுது, எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லுது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடேட்டடாக அதிலே கீழே போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்குறோம், இந்த இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல் இண்டியா எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு அதில் கண்டிப்பாக கீழே போட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வேலிடேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக தவறே இல்லை. பட் என்னென்னா கூகுள் ஆகட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் அட் ஒன் ஸ்டேஜில் என்னென்னா இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தீர்க்கிறத விட அதிகமாக இருக்காப்புல இருக்குது, நீங்கள் போய் ஒரு டாக்டரை பாருங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனோடு தான் இருக்கும். ஸோ நான் தெரிவிச்சுக்க வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, எங்கே இருந்து மொபைல் ஃபோனில் தேடுறது தவறே கிடையாது. எங்கேருந்து தேடுறீங்க அது வந்து ஒரு ட்ரூ ப்ரொஃபஷ்னல் அட்வைஸாக, அந்த அட்வைஸ் வந்து வேலிடேட்டடா அப்படின்றத பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு படிங்க. அதுக்கு மேலே வந்து நாலேஜுக்காக படிக்கிறது வந்து ஒரு அளவுக்கு இருந்தாலும் அதில் இருக்க வழிமுறைகளை பின்பற்றி நான் சரியாகலைன்னா தயவு செஞ்சு நியர்பையாக ஒரு டாக்டர் பார்த்துக்கணும். இப்போது லைஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஜீரண கோளாறை வந்து மக்கள் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க முடியும்? பெரிய அட்வைஸை கேட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நாளைக்கு 300 to 400 கிராம் பழங்கள், 300 to 400 கிராம் காய்கறிகள், 1 மணி நேரம் உடற்பயிற்சி, அது சைக்கிளிங் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், உங்களுக்கு எது சரியாக இருக்கும். நான் சொன்னபடிக்கு 50 ml per kilogram, ஒரு 2.5 liters 3 liters தண்ணி குடிச்சிருங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து அமெரிக்கன் டைமில் வேலை பண்ணுறேன்னா இட்ஸ் ஓகே, அப்போ அமெரிக்கன் டைமில் சாப்பிடுங்க. 2 times a day மீலில் இருப்பாங்க, 3 times a day மீலில் இருப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க, 1 to 2 லஞ்ச் வச்சுக்கோங்க, சாயந்தரம் 7 to 8 சாப்பிட்டு முடிச்சிருங்க. டைமிங், பேலன்ஸ் ஃபுட் இன்டேக். கண்டிப்பாக வந்து புது பொருளை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சென்னையிலையோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜீரியன் ஃபுட்டு வேணும்னா நமக்கு கிடைக்குது, ஈத்தியோப்பியன் ஃபுட்டு வேணும்னா கிடைக்குது. டேஸ்ட் பண்ணுறதுல தவறே இல்லை. பட் இந்த வரைமுறைக்கு உட்பட்டு வாழ்க்கை முறை இருந்ததுன்னா ஜீரண மண்டலம் நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளை எந்த பிரச்சனையும் கொண்டு போய் விடாது. அதை இன்சல்ட் பண்ணுறோம், அந்த திரும்ப 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 அதை நமக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா சில நேரங்களில் வந்து சில பேர் வந்து வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க, வீட்டில் வந்து ஒரு கர்ட் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிடுவேங்க அப்படின்வாங்க. இப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களே தான். சின்ன வயசாக இருக்கும்போது தேவையானக்கு அதிகமாக இன்சல்ட் பண்ணி விட்டுறது. 30 வயசு 40 வயசு ஆனோடனே எனக்கு ஒன்றும் முடியல, நான் வீட்டோடு இருக்கேன், வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, வெளில போனால் டப்பாவில் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளை நாமே வர வச்சுக்கிறது தான். ஸோ எப்படி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஜாபுக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, லேப்டாப் எடுத்துக்கிட்டோமா, காலையில் ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டோமா, முன்னாடி இமெயில் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோமா, காலையில் இன்றைக்கி என்ன ஒர்க்கு கொடுக்கலாம், நம்ம டீமுக்கு பண்ண ஒர்க்கை எப்படி அசஸ் பண்ணலான்னு ஒரு சிஸ்டம் இருக்கோ, சாப்பிட்றதையும் அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆக்கிட்டோன்னா
தட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி ஹார்ம். டாக்டர், இப்போது வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது. இப்போது சடனாக வந்து இப்போ ஒரு வயிறு வலியோ இல்லை தலைவலியோ வருது அப்படின்னா, இப்போது அல்சர் பெயின் அப்படின்றது வந்து நைட் டைமில் வந்து தூங்க முடியாமலாம் போகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நைட் ஹோம் ரெமெடிஸ்லாம் சொல்ல முடியுமா? இல்லைம்மா, இப்போ சாதாரணமாக ஒரு அம்மா பாட்டிக்கிட்ட கேட்டிங்கனாலே வீட்டில் சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து பட்டர் மில்கில் வெந்தயம் பொடி போட்டு சாப்பிடுங்க, பெருங்காய பொடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். வித்தின் ஹாஃப் அன் ஹவர் எந்த வில்லேஜில் இருந்தாலும் ஹெல்த் ஃபெசிலிட்டி இருக்குது. 24/7. நாட் டாக்கிங் அபவுட் மார்னிங் டைம் மட்டும் இல்லை. சராசரியாக ஹோம் ரெமெடிஸ் வெந்தய பொடி கொடுப்பாங்க, பெருங்காய பொடி கொடுப்பாங்க, ஃப்ரெஷ் பட்டர் மில்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து சில பேர் ரொம்ப ஃபேமஸாக பேசுவாங்க, நான் சோடா குடித்தேன் அப்படிம்பாங்க. இது எல்லாமே என்னென்னா அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸை கிளியர் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு வலி நம்மளை விட்டு போகலை, த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம், பெயின் த்ரெஷ்ஹோல்டுன்னு, எனக்கு தாங்க முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு மனசில் தோணிட்டா அது மிட் நைட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிடுங்க. அதுதான் கரெக்டான அப்ரோச். இந்த வீடியோவில் டாக்டர் எம் கனகவேல் சார் வந்து நம்ம நிறைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த என்னென்ன தகவல் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் பிரதீக்ஷா.